அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரெயர் 2:18. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இதன் பொருள், இயேசு கிறிஸ்து மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார். அவர் வலி, துன்பம், நிராகரிப்பு போன்ற அனைத்தையும் உணர்ந்தவர். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இன்று நாம் சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துரோகங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றையெல்லாம் அவர் நன்றாக புரிந்து கொள்கிறார். நாம் எவ்வளவு துன்பப்படுகிறோம் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் நமக்கு உதவவும் ஆறுதல் அளிக்கவும் வழிநடத்தவும் வல்லவராக இருக்கிறார். நாம் எவ்வளவு சோதனைகளில் இருந்தாலும் நான் மட்டும்தான் இப்படி துன்பப்படுகிறேனே என்று நினைக்க வேண்டாம். இயேசு நாம் அனுபவித்ததை விட எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், துரோகங்களை அனுபவித்தவர். ஆகையால் அவர் நாம் படும் கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் நாம் ஒருபோதும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள்.